ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ரஞ்சித் அஸ்தெட்டிக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பிகினருக்கான லெவல் 3 ஷோல்டர் ஒர்க் அவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். லெவல் 1 லெவல் 2 ஷோல்டர் ஒர்க் அவுட் பார்க்கலனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். சரி, இப்போது என்னென்ன ஒர்க் அவுட் போட போகிறேன்றதை பற்றி பார்த்துடலாம். டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ், கேபிளில் சைடு லேட்டரல் ரை சிங்கிள் ஆர்மில், கேபிளில் பார் செட் பண்ணிவிட்டு அப்ரைட் ரோ, லாஸ்ட்டு டம்பிளில் ரியர் டெல்ட் ரைஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒர்க் அவுட்டாக பார்பிளில் பிகைண்ட் த பேக்கில் ஸ்ட்ரக்ஸ் போட போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து சீட்டட் டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட்டை எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் அவுட்டுக்கு நான் ஏன் ஷிஃப்ட் ஆகிருக்கேன்றதை பற்றி சொல்லிடுறேன். டம்பிள் வந்து உங்கள் ஷோல்டருக்கு ஸ்ட்ரைட் வச்சுக்கணும். ஹேண்ட்ஸ் வந்து 90 டிகிரி ஸ்ட்ரைட்டில் இருக்கக்கூடாது, 45 டிகிரி ஸ்ட்ரைட்டில் இருக்கணும். புஷ் பண்ணும்போது எல்போஸை வந்து இப்படி லாக் பண்ணாமல் ஸ்லைட் பெண்டாக வச்சுக்கோங்க. ஸ்லோவாக உங்கள் காது வரைக்கும் டவுன் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி அப்புறம் புஷ் பண்ணணும். இப்போ நான் ஏன் இந்த டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபஸ்ட்டு ஷெடியூல் அண்ட் செகண்ட் ஷெடியூலில் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். பின் லோடர் மிஷின் அண்ட் பிளேட் லோடர் மிஷினில் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால தான் இப்போ வந்து ஃபஸ்ட் அண்ட் டைமாக நான் வந்து ஃப்ரீ வெயிட்டில் போகிறதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். உங்கள் ஜிம்மில் வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் இல்லை அப்படின்னும் போது அதுக்கு ஆல்டர்னேட் ஒர்க் அவுட்டாக வந்துட்டு ஸ்மித் மிஷினில் பார்பிள் ஷோல்டர் ப்ரெஸ் கொடுத்துருப்பேன் என்னோட செகண்ட் ஷெடியூலில். இப்போது நீங்கள் வந்து பார்பிளில் கரெக்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஃப்ரீ வெயிட்டில் பார்பிளில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். டம்பிள் ஷோல்டர் ப்ரெஸ்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து கேபிள் லேட்டரல் ரை சிங்கிள் ஆர்மில். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட்டை எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட்டை நான் ஏன் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம். ஹேண்ட் பொசிஷன் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் கேபிள் மிஷினில் இருக்க கேபிள் வந்து கீழே செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்போஸ் வந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களுடைய ஆல்டர்னேட் லெக் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரைட்டில் தான் வந்து இந்த ஹேண்டும் வந்து பிளேஸ் ஆகிருக்கணும். ரொம்ப இப்படி ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணாமல் உங்களுடைய இந்த லெக்குக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அப் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி ஸ்லோவாக டவுன். இந்த சைடு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டாக இந்த பக்கம். இப்போ நான் ஏன் இந்த ஒர்க் அவுட்டை வந்து கேபிளுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டம்பிளில் போடும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் என்னை இன்னும் கொஞ்சம் டஃப் பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேபிளில் ட்ரை பண்ணி பார்க்கலான்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து கேபிள் அப்ரைட் ரோ. ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட்டை எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட்டுக்கு நான் ஏன் ஷிஃப்ட் ஆகிருக்கேன்றதை பற்றி பார்த்துடலாம். கேபிள் மிஷினில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பாரை செட் பண்ணிக்கோங்க. எல்போஸ் வந்து லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு செஸ்ட் அப் பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப் பண்ணும்போது உங்கள் லோவர் செஸ்ட்டுக்கு நேராக வந்து பார் இருக்கணும். உங்கள் எல்போஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே இருக்கணும். ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி ஸ்லோவாகிடும். இப்போ நான் ஏன் இந்த அப்ரைட் ரோ கேபிளுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஈஸி பாரில் பிளேட் லோட் பண்ணி அப்ரைட் ரோ போட்டுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 kgலாம் போடும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஆனால் வந்து ஸ்டார்டிங்கே ஒரு 10 kg பிளேட்டு அந்த மாதிரிலாம் போடும்போது என்னோட எல்போஸ் வந்து அந்த பிளேட்டில் டச் ஆகிட்டே இருந்தது. எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால நான் வந்து இப்போ அப்ரைட் ரோவை கேபிளில் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ரியல் டம்பிள் ரைஸ். ஃபஸ்ட் இந்த ஒர்க் அவுட் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது இதுக்கு நான் வந்து ஆல்டர்னேட் ஹேக் ஒன்று சொல்கிறேன். 2.5 kg டம்பிளை வந்து இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப் பண்ணும்போது பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்கள் எல்போஸும் வந்து ஃபுல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த பொசிஷனில் அப் பண்ணிவிட்டு ஸ்லோவாக டவுன்.
இப்போது இந்த வேரியேஷன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது டம்பிளை வந்து இந்த பொசிஷன்லேருந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட எல்போஸை வந்து பெண்ட் பண்ணி ரைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து பார்பிள் ஸ்ட்ரக்ஸு பிகைன் த பேக்கில். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் அவுட் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துடலாம். பாரை வந்து உங்களோட ஹேண்டை வந்து பாடி ஒட்டின மாதிரி வச்சுக்கோங்க. லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஹெட்டு வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். மேலே அப் பண்ணும்போது உங்கள் 2 ட்ராப்ஸும் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லோவாக டவுன். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, லெவல் 3 ஷோல்டர் ஒர்க் அவுட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து லெவல் 3 பைசப்ஸ் அண்ட் ட்ரைசப்ஸ் ஒர்க் அவுட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ரஞ்சித்.